வணக்கம் இனிய கனடா வணக்கம். 2026 ஆண்டிலே 3வது மாதம் 16வது நாள் திங்கட்கிழமை ஆரம்பித்து விட்டோம். புதிய வாரத்துக்குள் புதிய நாளில் அதிகாலை வேலை ஆரம்பித்து போகின்றோம். வேலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். இப்போது நேரம் சரியாக 8:45. இன்றைய நாள் சூரியன் மீண்டும் லீவ் எடுத்துக்கொண்டார். வர்ண பகவானுக்கே அதிகமாக அவர் இப்போது வாய்ப்பு கொடுக்கின்றார். வேலைத்தளத்தில் வேலை செய்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது போல் இப்போது சூரிய பகவான் வென்று விட்டார். மன்னிக்க வேண்டும், சூரிய பகவான் வெல்லவில்லை, வர்ண பகவான் வென்று விட்டார். இத்தனை வென்றாலும் இன்று பெட்ரோலின் விலை அதிகரித்து விட்டது. நான் நினைக்கிறேன், நான் 67 சதத்துக்கு 37 சதத்துக்கு அடித்தேன். பின்பு 67 சதத்துக்கெல்லாம் அடித்து கொண்டிருந்தேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு $1 20 சதம் 17 சதத்துக்கெல்லாம் அடித்தேன். இப்போது காலையிலே பெட்ரோல் வாகனத்துக்கு இல்லை, அடித்தேன் $1 70 சம், அதாவது 1.69 0.9 அது 1.70 தான். இப்படியே போனால் இவ்வளவு தூரம் நாங்கள் வேலைக்கு ஓடி போயும் உழைக்கிற காசை பெட்ரோலுக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டால் வாழ்க்கை எப்படி ஓடப்போகின்றது என்று நினைக்கின்ற போது ரொம்பவுமே பயமாக இருக்கின்றது. அதோ பாருங்கள், அங்கே முன்னுக்கு தெரிவது தான் அந்த சிஎன் டவர். கனடாவிலே அந்த கோபுரம் அதில் வடிவாக தெரியவில்லை, அங்கே தெரிகின்றது இந்த டவுன் டவுன் இங்கே கனடாவிலே. இந்த நிலைமையில் எப்படி எல்லோரும் வாழ போகிறோம் என்று சிந்திக்கின்ற போது ரொம்பவுமே கடினமாக இருக்கின்றது. பெட்ரோல் விலை இந்தளவு கூடி இருக்கின்றது, ஆனால் பெட்ரோல் விலை மட்டும் கூடவில்லை, இனி எல்லாமே கூடிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கூடிவிட்டது, மீண்டும் கூடிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்த பிரச்சனை வருகின்றது என்று சொன்னால், உலக நாடுகளிலே அடிபாடுகள் வருகின்ற போது அந்த அடிபாட்டுக்கு செலவழிக்கும் காசை பொருட்கள் தட்டுப்பாடு என்ற பெயரில் எங்களிடமிருந்து எடுத்து விடுவார்கள், அதாவது பொதுமக்களிடமிருந்து. ஆனால் அது கண்ணை கட்டி விடுவது போல் அது சிலருக்கு புரிவதில்லை. உன்னிப்பாக கவனித்தால் புரியும். என்ன செய்வதை நடப்பதை கண்டுகொள்வோம். மீண்டும் சந்திப்போம்.